கைஸ், கடல்லையே மிக அறிவுள்ள உயிரினங்கள் என்னட்டு கேட்டிங்கண்டா முதலாவதாக இருக்கிற ஒக்டோபக்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏனெண்டா ஒக்டோபக்ஸ் ஒரு சின்ன ஓட்டை கிடைச்சாலும் உள்ளால உடம்பு நெளிச்சு பூந்து போயிருங்கள். அதேமாரி ஜாருக்குள்ளே அடைச்சி வச்சா அதை திறந்து கொண்டு வெளியே வருங்கள். அதே மாதிரியே ஒரு ஜூலே இது நடந்திருக்கு இந்தமாரி ஒரு விஷயம். அது என்ன, ஒரு ஒக்டோபக்ஸுக்கு அந்த டேங்குக்கு இருக்கிற பிடிக்கல, பெரிய டேங்க் தான் இருந்தாலும் அதுக்கு பிடிக்கலை. அதால் இது வெளியே போகணும்னு ஆசைப்பட்டோன்னே இருந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துருக்கு. ஒக்டோபக்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக ஒரு இடத்த தான் அடைச்சி வைக்கணும் அதுக்காக. அதால் இந்த அந்த கீப்பர்ஸ் எல்லாரும் அது ஸ்பெஷல் டேங்கு மேலால் இப்படி பூட்டி வைக்க ஒரு சின்னதாக இதில் ஒரு இடைவெளி இருந்திருக்கு. அது எந்த ஒரு ஒக்டோபக்ஸும் கவனிக்கலை. ஆனால் அந்த ஒரே ஒரு ஒக்டோபக்ஸ் மட்டும் கவனிச்சிருக்கு. அந்த ஒக்டோபக்ஸ் ஆக்கள் எல்லோரும் சரியான தெளிவாக இருந்திருக்கு. எல்லோரும் அந்த இடத்தை விட்டு போகும் வேற வெயிட் பண்ணி இரவு ஆரமில்லா டைமில் ஊந்து கொண்டு போயிருக்கு. தொடர்ந்து ஒரு 50 அடிக்கு ஊந்து கொண்டே போய் ஒரு ட்ரைனேஜ் பைப் லைன்னு திறந்திருக்கு. மேலே அந்த மூடியை திறந்து உள்ளால் பூந்து பசிபிக் ஓஷனில் போய் சேர்ந்துருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக பசிபிக் ஓஷனில். அதை கூட அவை எப்படி போனோன்னு கண்டுபிடிக்காமல் அதோட அடையாளங்களை வச்சு தான் கண்டுபிடிச்சவே. அது ஊந்து போன அடையாளங்களை வச்சு இதுலேருந்து ஒக்டோபக்ஸ்ன்றது எவ்வளோ புத்திசாலியானது உள்ளது.